தமிழகத்தில் திரைப்படத்துறையிலையும் சரி, குறுகிய காலத்தில் அரசியல்லையும் சரி, மலன்னு வளர்ந்து ஒரு பெரிய அத்தியாயத்தை உருவாக்கியவர், படைத்தவர் தான் திரு விஜயகாந்த் அவர்கள். அவருடைய திரைப்படங்கள் இன்றும் பேசப்படும். அவர் திரைப்பட துறைக்கு செய்த அந்த உதவிகள், அந்த பணிகளும் இன்று பேசப்படும், பாராட்டப்படும். ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெரிய டைரக்டர் ஆக்கிய பெருமை அவரைத்தான் சாரும். அவருக்கு ஒரு நல்ல நண்பர் இப்ராஹிம் ராவுத்தூர் போன்றவர்கள்லாம் இருந்தாங்க. டாக்டர் விசுலாம் அவருக்கு ஒரு குட் ஃப்ரெண்ட். ஆபாவானந்த் மாதிரிலாம் அவரெல்லாம் பெரிய ஆர்கே செல்வமணிலாம் அவர் கொண்டு வந்தார். கேப்டன், அதாவது கேப்டன் பிரபாகரன்னா கேப்டன் தான் இவர், அடுத்த கேப்டன் தமிழ்நாட்டில் இவர் தான். அந்த மாதிரி மக்களின் அன்பை பெற்றவர். குறுகிய காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கட்சி, ஒதுக்கி தள்ளி புறந்தொல்லி பல தொகுதிகளை ஏடிஎம்கே அலையன்ஸில் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர். மனசில் எதையும் வச்சுக்க மாட்டார், படபடன்னு சொல்லுவார், கோபக்காரர், ஆத்திரக்காரர், ஆனால் நல்லவர். கருப்பு எம்ஜிஆர் என்று புகழப்பட்டவர். இன்று மோடி இல்லை. அவருடைய பல விஷயங்களுக்கும் வீழ்ச்சிகளுக்கும் அவர் மனைவி பிரேமலதா சுதிஷ்டா காரணம் மக்கள்லாம் சொல்லுவாங்க. தவறான முடிவு, தவறான இதெல்லாம் அரசியலில். பட் இன்று அவர் நம்மிடையே இல்லை. மிகச் செறிந்த, அதாவது மிக செறிவூட்டப்பட்ட, செறிவான சிறந்த லெஜண்ட் விஜயகாந்த் அவர்கள். அரசியலில் மிஸ்டர் ஜி.கே. மூப்பனார் சொல்லுவாங்க, ஒரு டீசன்ட் பொலிட்டீஷியன். மக்கள் பிரச்சனைக்காக போராடியவர், போராடும் குணம் மிக்கவர். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனரபிள் டாக்டர் ஜி ஜெயலலிதாவை எதிர்த்து நாக்கு தூத்தி கேள்வி கேட்ட ஒரே ஒரு அரசியல்வாதி அவர் தான். இப்போ அவர் காலமாகிவிட்டார். அவர் புகழ் என்றும் எல்லாராலும் பேசப்படும், போற்றப்படும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர் ஒரு லெஜண்ட், ஒரு சகாப்தம். ஒரு படங்கள்லாம் இன்றைக்கி பேசப்படும். ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு படத்தில் ஒரு மெசேஜ் இருக்கும். அதான் இம்பார்ட்டன்ட். மெசேஜ் இல்லாமல் ஒரு படமே இருக்காது. இப்போ நம்ம வருவோம். இப்போ மெரினா பீச் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள், இப்போ ஹானரபிள் பேரறிஞர் அண்ணா அவர்கள், டாக்டர் சி. அண்ணாதுரை அவர்கள், ஹானரபிள் பாரத ரத்னா டாக்டர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், ஹானரபிள் டாக்டர் ஜி ஜெயலலிதா புரட்சி தலைவி அவர்கள், ஹானரபிள் புத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர், திராவிடத்துக்கு அடிகூற்றிய ஃபவுண்டேஷனை அமைத்த மூத்த அரசியல்வாதியும் முன்னாள் முதல்வருமான டாக்டர் கலைஞர் அவர்கள். இப்போ அவர்களுக்கெல்லாம் அங்கே தான் அவர்களுடைய மார்டல் ரெமைன்ஸ் எல்லாம் உடல் அடக்கம் செய்யப்பட்டு அங்கே மெமோரியல் எடுத்திருக்காங்க. இப்போ இது ஹானரபிள் டாக்டர் கலைஞர் மறைந்த பிறகு உங்களுக்கு பெட்டிஷன்ஸ் எல்லாம் ஹைகோர்ட்டில், இது கோஸ்டல் ஜோனில் வருது, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கணும், அதை சுடுகாடு ஆக்கக்கூடாது அப்படின்னு பல விஷயங்கள்லாம் சொல்லி சீனியர் அட்வொகேட் பிரதர் சகோதர வழக்கறிஞர் எஸ் துரைசாமி அவர்கள், பிஎம்கே மூத்த அரசியல் தலைவர் மிஸ்டர் கே. பாலு அவர்கள், பார் கவுன்சில் மெம்பர் பிஎன் பாண்டிச்சேரி, அப்புறம் டிராஃபிக் ராமசாமி பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. பல விஷயங்கள் அதை பற்றி பேசினா டைம் போயிட்டுருக்கோம். இப்போ அந்த மனுக்கெல்லாம் இடையூறாக இருக்குன்றாங்க. எஸ் துரைசாமி பிரதர் அட்வொகேட், பிஎம்கே பிரதர் அட்வொகேட் மிஸ்டர் பாலுலாம் குதிரா வாங்கினாங்க. டிராஃபிக் ராமசாமி வாங்க மாட்டேன்றாரு. அப்போ கொஞ்சம் உடல்நிலையே சரியில்லை. அப்புறம் ஒரு விஷயத்தில் அவரோட நான் இப்போ இருக்கிற தமிழக முதல்வரையும் எம்.கே. ஸ்டாலின் அவர்களையும் டாக்டர் கலைஞர் அவர்களையும் போய் நாங்கள் மீட் பண்ணுறோம் அவருக்காக. இப்போ என்னை கூப்பிட்டுருந்தாலும் டெல்லியிலேருந்து நான் அவரோட போகிறேன். அப்புறம் நான் போய் அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர் வித்ரா வாங்கார். மணிகண்டன் அவர் வராரு, அங்கே இஷ்யூலாம் நைட் 2:30 மணி ஆகுது. அப்புறம் வித்ரா வாங்கிட்டார். அப்போ ஊலுவாடி லார்ட்ஷிப், தேர் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஜி ரமேஷ், ஐ திங்க் இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் நீதி எஸ் சுந்தர் நினைக்கிறேன். அவங்க அமர்வோட அந்த மனு வருது. 2:30 மணிலேருந்து 4:45 மணி வரை நடந்து தான்
அந்த தீர்ப்பு வந்து இவருக்கும் பொருந்தும், விஜயகாந்த் அவர்கள். அதாவது தமிழக வரலாற்றில் ஒரு பேசக்கூடிய தலைவர்கள்னா விஜயகாந்தன் தான். ஏங்க எத்தனையோ அரசியல் கட்சி இருக்குங்க, ஏஐடிஎம்கேட அலையன்ஸ் வச்சு அவ்வளவு எம்எல்ஏஸை செக்யூர் பண்ணி எதிர்கட்சி தலைவராக குறுகிய காலத்தில் ஆன ஒரே அரசியல்வாதி இனிமே மாதிரி ஆக முடியாது விஜயகாந்த். அவரும் அதே மெரினா பீச்சில் மற்ற தலைவர்களுக்கு மத்தியில் அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு தகுதியானவர் தான். டிசர்வ் டு பி லைஃப் டு ரெஸ்ட். இப்போ எனக்கு காலிலேருந்து ஏகப்பட்ட கால்ஸ் வருது. கோயம்புத்தூர் பூமிராஜ் போன்ற பலவருக்கு கால் பண்ணுறாங்க. டிஎம்டிக்கு வழக்கறிஞர் சகோதரர் வழக்கறிஞர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கால் பண்ணுறாங்க. ஏன் நம்ம ரிப்பீட்டேஷன் மூவ் பண்ண மூவ் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. பட் மூவ் பண்ணினோம் அப்படின்னா முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, டிஎம்டிக்கு கட்சி சார்பாக இது வரைக்கும் தலைமைச் செயலாளருக்கோ அல்லது சென்னை கார்பரேஷனுக்கோ வந்து உங்களுக்கு யாராவது ரெக்வசிஷன் கொடுத்து